அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படுகிறது. அந்த கிரக மாற்றத்தை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகின்றது, இவர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்களுக்கு கால பைரவரை பிடிக்கும் அப்படின்னா கால பைரவரை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஆதாயங்கள் நிறைந்த மாதமாகவே திகழப் போகிறது அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவுகள் ஏற்படும். அதே சமயம் விரயங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும். இதில் பெரும்பாலுமே சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையே உண்டாகும். இதுவரை வாழ்க்கையில் இருந்து வந்த பதட்ட நிலைகள் மாறி தீர்க்கமான ஒரு முடிவுகளும் எடுத்து செயல்படுவீர்கள். வேலையை பொறுத்தவரை வேலை சுமைகள் அதிகமாகவே இருக்கும். யாரையுமே நம்பி எந்த ஒரு வேலையும் பார்த்திங்கன்னா தராமல் இருப்பது வேலையில் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள உதவும். தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபங்கள் கிடைக்கும். மறைமுக எதிரிகளால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். ஜூன் மாதத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்திலேயே சூரிய பகவான் இடமார்வு செய்திருக்கிறாரு. சுக்கிர பகவானும் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனால் பெண் வீட்டார் மூலம் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் உங்களை சேரும். ஆளுமை திறன்கள் கொண்ட மனிதராக நீங்கள் இருப்பீர்கள். எடுத்த காரியத்தை எப்படியுமே செய்து முடித்து பிறருக்கு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீர்கள். நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் மிகவும் வலிமையான ஒரு காரியங்களாகவே இருக்கும். லக்னத்தில் சூரிய பகவான் அமர்வதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகளில் இருந்து மீண்டும் உடல் புத்துணர்ச்சி பெறுவீர்கள். ரிஷபராசியின் மீது சூரியன் வருவதனாலையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் தரக்கூடிய பல விஷயங்களானது நடக்கப்பெறும். அதேபோல் 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானுடன் சுக்கிர பகவான் கூட்டணி அமைத்து இடமர்வு செய்திருக்கிறாரு. செவ்வாய் சுக்கிரன் கூட்டணினால நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிதாக வண்டி வாகனங்களை வாங்க செய்யலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் அதிக அளவிலான பயணங்களை நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டங்களாக காணப்படுது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனங்கள் தேவை. உடன்பிறப்புகளுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகளுமே பிளவுக்கு இட்டு செல்லும். வார்த்தைகளில் கவனங்கள் தேவை என்பதை மனதில் கொள்ளுங்கள். வீடு மனை போன்றவற்றினை விற்க நினைப்போர் தாராளமாக இப்பொழுது விற்பனை செய்யலாம். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய லாபங்கள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மிகவும் யோகமான காலகட்டமாக இருப்பதனால நீங்கள் மிக சிறப்பாக திட்டம் தீட்டி வெற்றி இலக்கினை அடைவீர்கள். உங்களுடைய தன்னம்பிக்கையானது பல மடங்கு இப்பொழுது அதிகரித்து காணப்படும். அதே போல விபரீத தைரியங்கள் உண்டு. அதே சமயம் அபார மன மகிழ்ச்சிகளும் உண்டு. பொருள் சேர்க்கையில அதிக ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். பூர்வீக சொத்துக்களை விற்று சிறப்பான ஒரு முதலீடு செய்ய ஏற்ற காலகட்டங்கள் இதுன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளும் உண்டாகும். எந்த ஒரு வேலையிலுமே எதிர்பார்த்த ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளையும் செய்வார்கள். நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளும் மாறும். புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் இப்பொழுது விலகும். தேவையான பண வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள். புதிய பொறுப்புகளும் அதனால வருமானங்களும் உங்களுக்கு இருக்கும். எதிர்ப்புகளும் அகலும். குடும்பத்தில் சுப காரியங்களானது நடக்கும். பூமி மூலம் லாபங்களும் கிடைக்கும். சகோதரர்களால நன்மைகளும் உண்டாகும். வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தருவீர்கள். அதே போல வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். எல்லா வகையிலுமே நன்மைகளையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலகட்டங்கள் இது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரிய வெற்றிகளும் உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவுகளும் இருக்கும். பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும்.
கலைத்துறையினருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும். எதிர்பார்த்த தனவரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திறமைகளும் இப்பொழுது படிச்சிடும். அரசியலில் உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கையானது இப்பொழுது அதிகரிக்கும். பயணங்கள் மூலமாக காரிய அனுகூலங்களும் உண்டாகும். ஆனாலுமே எதிலும் எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றியானது இப்பொழுது கிடைக்கும். மன மகிழ்ச்சிகள் உண்டாகும். சிறப்பாக நீங்கள் செயல்படுவீர்கள். அதேபோல கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். உறவுகளும் பலப்படும். தொலைபேசி தொடர்புகள் மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபத்தையும் தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபடலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா குறைவுகள் இருக்காது. சுப நிகழ்ச்சிகளானது இடம்பெறும். மேலுமே அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பண பற்றாக்குறைகள் உங்களுக்கு சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பிரச்சனை முடிந்ததுமே இன்னொரு பிரச்சனையானது உங்களுக்கு உருவாகலாம். ஆனாலுமே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலுமே தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிப்பீர்கள். அடுத்ததாக ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதமானது உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய மாதமாக வந்து இருக்கும். ராசிநாதனுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால பணவரவில் இருந்த தடைகள் இப்பொழுது விலகும். பொருளாதார நிலைகளும் உயரும். அதே போல பொண்ணும் பொருளும் வந்து சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ராசிக்குள் வந்து குரு பகவான் வந்து சஞ்சரிப்பதனால சிலருக்கு இடமாற்றங்களும் வந்து ஏற்படும். வேலை பளுவும் அதிகரிக்கும். என்றாலுமே உங்களுடைய விருப்பங்கள் இப்பொழுது நிறைவேறும். குழந்தை பாக்கியங்கள், திருமண யோகங்கள், சொத்து சேர்க்கை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாகும். இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து செஞ்சிருப்பதனால உங்களுக்கு வருமானங்களானது உயரும். தொழில் லாபங்களும் அதிகரிக்கும். பணியில் இருந்த பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும். கணவன் மனைவிக்குள் நிலவிய சங்கடங்கள் இப்பொழுது தீரும். விவசாயிகளினுடைய நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்கள் தோன்றும். தொழில்காரகன் சனி தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால பணியில் சங்கடங்கள் தோன்றும். என்றாலுமே எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கு உண்டாகும். அதே போல கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். பெண்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இப்பொழுது நிறைவேறும். மாணவர்களினுடைய மேற்கல்விக்கான கனவுகள் இப்பொழுது வெற்றியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபராசியில் உள்ள ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஜூன் மாதம் உங்கள் வளமிக்க மாதமாக வந்து இருக்க போகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுனால தைரியமாக நீங்கள் செயல்பட்டு முயற்சியில் வெற்றியும் அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய குருவினால குடும்பத்திலும் உங்களுடைய வாழ்விலும் நன்மைகள் உண்டாகும். சிலருக்கு புதிய சொத்தினுடைய சேர்க்கைகளும் ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன்களும் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களினுடைய ஏக்கங்கள் இப்பொழுது தீரும். அதே போல வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த வேலைகள் அமையும். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது இப்பொழுது அதிகரிக்கும். தம்பதியினருக்குள் இருந்த சங்கடங்கள் இப்பொழுது விலகும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். உடலில் அசதி ஏற்பட்டாலுமே உங்களுடைய செயல்களை நீங்கள் திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள். வெளிநாட்டு முயற்சிகள் யோகத்தை உண்டாக்கும். அதே போல் பெண்களுக்கு வழக்கத்தை விட யோகமான ஒரு மாதமாக வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் இப்பொழுது தீரும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். பிள்ளைகளால் நன்மைகளை காண முடியும். விவசாயிகளுக்கு நெருக்கடிகளும் விலகும். மாணவர்களுக்குமே விரும்பிய பாடப்பிரிவில் இப்பொழுது இடம் கிடைக்கும். அடுத்ததாக ரிஷபராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஜூன் மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் மாதத்தினுடைய முற்பகுதியில் லாபஸ்தானத்தில் வந்து சஞ்சரிப்பதனால தடைப்பட்ட வருவாய் வரும். அதேபோல் சொத்தும் சேரும். விருப்பங்கள் நிறைவேறும். வழக்குகளில் சாதகமான நிலைகளும் உருவாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். பணியில் இருந்த சங்கடங்களும் விலகும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களினுடைய விருப்பங்களானது இப்பொழுது நிறைவேறும். சூரியன் உங்களுடைய ராசிக்குள் வந்து சஞ்சரிப்பதனால வேலையில் பதட்டங்கள் இருக்கும். எந்த வேலையை எப்போது செய்வது என்ற முடிவிற்கு வர முடியாமல் திணறுவீர்கள். அதே போல குருவினுடைய பார்வைகளானது உங்களுக்கு முயற்சியை வந்து வெற்றியாகும். குலதெய்வ அருளும் உண்டாகும். மேற்கல்வி முயற்சியானது இப்பொழுது நிறைவேறும். பணியாளர்கள் மேலதிகாரிகளினுடைய பாராட்டிற்கு வந்து ஆளாவீர்கள். சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படும். அதனுடைய காரணமாக அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தினுடைய காரணமாக பயணங்கள் தோன்றும். என்றாலுமே குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் இப்பொழுது விலகும். மேலுமே சுயதொழில் செய்யும் பெண்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை வந்து அடைவர். அரசியல்வாதிகளினுடைய நிலைகளானது இப்பொழுது உயரும். விவசாயிகளினுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும். பொருளாதார நெருக்கடிகளும் இப்பொழுது விலகும்.
தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.